இந்த ஆண்டு காவிரியில் இருந்து கர்நாடக அரசு நமக்கு தர வேண்டிய பங்கு நீரை முழுமையாக பெறாமல் வேடிக்கை பார்க்கும் விடியா திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு முழு அழுத்தத்தை தர நிர்வாக திறனற்ற விடியா திமுகவின் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வலியுறுத்தல். கர்நாடக காங்கிரசிடம் திரைமறைவு வேலைகள் செய்யாமல் கர்நாடகம் நமக்கு தர வேண்டிய சுமார் 90 டிஎம்சி நிலுவை நீரை முழுமையாக பெற வேண்டும். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியையும் கர்நாடகாவில் முதலீடு செய்து நடத்தும் தங்களது தொழில் நிறுவனங்களின் நன்மைகளையும் விடுத்து தமிழகத்தின் நலனை கருத்திற்கொண்டு திமுக அரசு நடவடிக்கை எடுக்க எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தேர்தல் அறிக்கையினை தயார் செய்வதற்கான குழுவினர் ஆலோசனை. சென்னை ராயப்பேட்டை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் ஆலோசனை நடத்தினர். புரட்சித் தலைவி ஜெயலலிதா பிறந்த நாள் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் கழக மகளிரணி ஆலோசனை. தமிழகம் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு அம்மாவின் பிறந்த தினத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்க அறிவுறுத்தல். பாஜகவுடன் எப்போதும் கூட்டணி கிடையாது என்பதில் உறுதியாக இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. தேர்தலுக்கு இன்னும் காலம் உள்ளதால் கடைசி நேரத்தில் கூட கூட்டணி மாற்றங்கள் நிகழலாம் எனவும் சூசகம். விடியா திமுக அரசை கண்டித்து வரும் 12ஆம் தேதி முதல் மீண்டும் தொடர் போராட்டம். இடைநிலை ஆசிரியர்கள் சங்கம் அதிரடி அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் நாமக்கல் திமுக எம்பி சின்ராஜ் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அறிவிப்பு. திமுக எடுத்த ரகசிய சர்வேயில் பல்வேறு தொகுதிகளில் கூட்டணியின் தோல்வி உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தோல்வி பயத்தில் பின்வாங்கி இருப்பதாக பொதுமக்கள் கருத்து. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே காட்டுப்பன்றியை வேட்டையாட சென்ற திமுக மாவட்ட கவுன்சிலரின் கணவர் உள்பட திமுகவினர் 4 பேர் கைது. வேட்டையாட பயன்படுத்தப்பட்ட கார், இருசக்கர வாகனம் உள்ளிட்டவை பறிமுதல். அரசு பேருந்து சேவையை அனைத்து பேருந்து நிறுத்தங்களுக்கும் சென்று கொடியசைத்து திறந்து வைத்த திமுக அமைச்சர் கணேசன், வெற்று விளம்பரம் தேடுவதில் தங்களுக்கு நிகர் யாரும் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கும் விடியா திமுக அரசின் அமைச்சர்கள். திருப்பூரில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க துடிக்கும் திமுக மேயர் தினேஷ்குமார். எதிர்ப்பு தெரிவிக்கும் மக்களிடம் குடிநீர் இணைப்பை துண்டித்து விடுவேன் என திமுக மேயர் தினேஷ்குமார் மிரட்டுவதாக புகார். விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் பகுதியில் அரசியல் கட்சி பிரமுகர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச்சு. விடியா திமுக ஆட்சியில் மீண்டும் தலை தூக்கும் பெட்ரோல் குண்டு கலாச்சாரம். செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் காவல் உதவி ஆய்வாளர் லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியீடு. பொம்மை முதல்வர் ஸ்டாலினின் திறனற்ற நிர்வாகத்தால் காவல்துறையில் லஞ்ச லாவண்யம் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சரி சார், கொஞ்சம் பண்ணி இப்போ உங்களுக்கு ஆர்டிஓவில் காட்டுற வேலை மட்டும்தான். இது ஃபைன் மட்டும் கட்டுறதுக்கு கோர்ட்டில் இந்த அதே போலீஸ் கூப்பிடுவார். அவரே கூட தியாக போலீஸ் அதில் சார் வரும். அது ஸ்ரீபெரும்புதூர் ஆர்டிஓ வரும். அரசியல் வியாபாரி நவாஸ்கனி ஊருக்குள் நுழையக்கூடாது என ராமநாதபுரம் மாவட்டம் புதுமடத்தில் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு. திமுகவினரின் தூண்டுதலின் பேரில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளதாக தகவல். எம்எல்ஏக்களுக்கு பேரம் பேசிய விவகாரம் தொடர்பாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை தொடர்ந்து ஆம் ஆத்மி அமைச்சருக்கு டெல்லி போலீஸ் சம்மன். அமலாக்கத்துறையை தொடர்ந்து டெல்லி போலீசும் சம்மன்களை வழங்கி வருவதால் ஆம் ஆத்மிக்கு முற்றும் நெருக்கடி.